பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 54:8. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்களில் அற்ப காலம், கொஞ்ச காலம் ஆண்டவர் கோபப்பட்டாலும் மறுபடியும் இறங்குகிற தேவன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவன் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குகிற ஒரு தேவன், மாறாத கிருபையுடன் நமக்கு இறங்குகிற தேவன், அழிவில்லாத ஒரு கிருபையுடன் நமக்கு இறங்குகிற தேவன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று இங்கே சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை மறைத்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வார்த்தையிலே சொல்லுகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். உருக்கமான அவருடைய இரக்கங்கள் ஒரு நாளும் மாறி போவதில்லை. காலைதோறும் அவருடைய கிருபையும் இரக்கமும் புதிதாய் நம்மை சந்திக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில அவருடைய கிருபைக்காய், அவருடைய இரக்கத்திற்காய் நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று தாவீது அங்கலாய்க்கிறார். எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் ஆண்டவரே, எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று சொல்லுகிறார். அதே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், அவர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஒரு இமைப்பொழுது தாவீது கலக்கமடைந்து அவன் கேட்கிறான், எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று சொல்லி ஆண்டவர் உருக்கமான இரக்கத்தினாலே நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 67ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று தாவீது விண்ணப்பிக்கிறார். இந்த காலை வேளையில் நாமும் கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று கேட்கும் பொழுது அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை நம்மேலே பிரகாசிக்க பண்ணுவார். உதிக்கிற ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள், ஜாதிகள் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்து விட்டது என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். நாம் அவருடைய ஒளியை பெற்று பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்பொழுது நம்முடைய முகம் பிரகாசிக்கும்
பொழுது நமக்கு எந்த விதமான சத்துரு சோதனைகளும் மேற்கொள்ளவே முடியாது. அநேக ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை தேடி வருவார்கள். கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும். சங்கீதம் 36:7 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். இங்கே தாவீது எழுதுகிறார், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது ஆண்டவரே, அதனால் மனுபுத்திரர் எல்லாரும் அந்த கிருபையின் செட்டையின் நிழலிலே வந்து அடைகிறார்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு பாதுகாப்பின் நிழல் உண்டு, அது தேவனுடைய கிருபை. நமக்கு ஒரு செட்டைகள் உண்டு நம்மை மூடிக்கொள்வதற்கு, அது அவருடைய கிருபை, அவருடைய மாறாத நித்திய கிருபை. அந்த நித்திய கிருபையுடன் இன்று காலையிலே நமக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 63:3 சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது என்று சொல்லுகிறார். என் உதடுகள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருக்கும். ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று. இந்த காலை வேளையில் ஆண்டவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கும், ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும், அவருடைய கிருபை நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கும். சங்கீதம் 94:18 சொல்லுகிறது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இந்த காலை வேளையில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே சில சறுக்கல்கள் வந்து நாம் விழுந்து போயிருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபை உன்னை தாங்கும். தாவீது ஜெபிக்கிறார், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இந்நாள் வரையில் உம்முடைய கிருபை என்னை தாங்கினது, இன்னும் கிருபையை நான் பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அந்த நித்திய கிருபையுடன் இன்று காலையிலே ஆண்டவர் நமக்கு இறங்குவார். நாம் தள்ளாடி விழுந்த சூழ்நிலையிலே, கால் சறுக்கி விழுந்த சூழ்நிலையிலே அவருடைய கிருபை நம்மை தாங்கி நம்மை தூக்கி எடுத்து நம்மை மேன்மையாக ஆண்டவர் உயர்த்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை என்னிடமாய் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த காலை வேளையில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த பகுதியில் அவர்கள் சறுக்கினார்களோ அதிலிருந்து அவர்களை தூக்கி எடுத்து உம்முடைய செட்டைகளின் நிழலிலே மறைத்து உம்முடைய கிருபை நல்லது என்பதை அறிந்து கொண்டு அந்த கிருபைக்குள் கடந்து வர நீர் உதவி செய்வீராக. அந்த நித்திய கிருபையினால் ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாத்து கொள்ளும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.